ஒரு யம்மியான ஒரு மீன் கறி சாப்பிடும் அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீலங்காவோட ஒரு ஆத்தென்டிக் ரெசிபி. முதல்ல ஃபிஷ்ஷை வந்து மஞ்சள் தூள், புளி, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மேரினேஷன் வந்து முடிஞ்ச வரைக்கும் 30 மினிட்ஸ் வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி இந்த மீன் கறிக்கு ஏலக்காவும் கராம்பையும் ஜஸ்ட் இடிக்க போகிறோம். அதை சும்மா தட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து வெள்ளைப்பூடையும் நான் வந்து கொரக்கா புளி ஊற வச்சுருக்கேன். கொரக்கா புளி சும்மாலாம் இடிக்க முடியாது. ஸோ வந்து அதை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் மாதிரி வெள்ளைப்பூடோடு போட்டு நல்லா இடிச்சிடலாம். கொரக்கா புளியை லைட்டாக இடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு அதையும் சேர்த்து நல்லா இடிச்சிடணும். மேக்ஸிமம் இது வந்து பேஸ்ட் மாதிரி இடிக்கணும். நான் வந்து இடிக்கல்ல இடிக்கிறனால ஓரளவு ஒன்று குத்தாக இடித்து வச்சுருக்கிறேன். அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், கடலை எண்ணெய், வட்டவேட்டேஸ் ஒரு எண்ணெய் போட்டுட்டு கடுகு, வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, ரம்பை பொரிஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு அதையும் போட்டு நல்லா வந்து பொரியணும். எல்லாமே நல்லா எண்ணெயில் வெடித்து பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல வெள்ளைப்பூடு மிக்ஸ் அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிடலாம். சாட்டே பண்ணதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை 2ஆக பிளந்து வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி லைட்டாக உப்பு சேர்த்து வதக்குனா வெங்காயத்தில் அந்த தண்ணி எல்லாமே போயிடும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளியை பெருசாக வெட்டி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது வந்து குக் ஆகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு லிட் போட்டு மூடிட்டா தக்காளி வந்து குயிக்காக குக் ஆயிரும். அவ்வளோதான். போட்டு லிட் போட்டு மூடிடுங்க. மூடி குக் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2-3 மினிட்ஸில் அது நல்லா குக் ஆயிரும். குக் ஆனதுக்கப்புறம் தக்காளியை லைட்டாக மசிச்சு விட்டுட்டு நம்ம 2ஆக பிளந்து வச்சுருக்கிற கொச்சிக்காவை போட்டுட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கறி பவுடர் நம்ம விருப்பமான மாதிரி மசாலாலாம் போட்டுக்கலாம். மிளகுத்தூளில் ஃப்ளேவர் வேணும்னா அதையும் நிறையா போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி அதை அப்படியே வேக விடுங்க. லைட்டாக கொதியெல்லாம் வர ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மீனை வந்து அதில் போட்டுடலாம். மேரினேஷனில் இருக்க எல்லாத்தையுமே அதில் கறியில் போட்டுடணும். அந்த லிக்விட்ஸ் எல்லாமே போட்டு ஜஸ்ட் கிவ் அ குட் மிக்ஸ். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து மிச்சம் இருக்கிற புளி தண்ணியை ஊற்றிடணும். நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியில் தான் புளி தண்ணி எடுத்துருக்குறோம். அப்போது ஒரு கப்புக்கு புளி தண்ணியில் முதல்ல மீன் ஊற வச்சுருக்குறோம். மிச்ச தண்ணியை இதில் போட்டாச்சு. அப்புறமா தேங்காய் பால் பால் ஊற்றி கிவ் அ குட் மிக்ஸ். ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வைங்க. மெதுவாக கொதிக்கட்டும். கொதிச்சு அதுக்கு உடனே நீங்கள் வந்து கொதித்து மீன் வெந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அடுப்புலேருந்து இறக்கிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.